நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம வந்து இன்றைக்கி சர்ஃப் ஃபிஷிங் வந்திருக்கோம். நிறைய நண்பர்கள் சர்ஃப் ஃபிஷிங் போடுங்க, பெரிய பெரிய மீனாக அடிக்கும்னாங்க. சரி, அதையும் ட்ரை பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி அந்த வகையில் என்ன மீன் அடித்தாலும் வீடியோ போட்டுருவோம்னு நினச்சி தான் வந்திருக்கோம். அந்த வகையில் என்ன மீன் பிடிக்குன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி வந்த ஏரியா எங்கே அப்படின்னா ஆலந்தரில் சர்ஃபில் உட்காந்துருக்கோம். அதில் என்னென்ன ரக மீன் வருது அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பி வந்து இறலாம் போட்டுட்டு எப்படியே ரிலாக்ஸாக இருக்கார் பாருங்க. ஆமாம், மீன் யாத்திரைக்கு ரெடியாக இருக்கார். ஆமாம், அந்த வகையில் என்ன மீன் கிடைக்குன்னு பார்ப்போம். ராடெலாம் போட்டு வச்சிட்டோம். அடுத்து இங்கே யார் இருக்கா அப்படின்னா நம்ம பாயன் இருக்காங்க. ஒரு ராடுக்கு 2 ராடு பார்த்துக்கோங்க. அப்போது சும்மா கிடையாது, வலது கைக்கு ஒன்று இடது கைக்கு ஒன்று. இவங்க இங்கிட்டு போட்டிருக்காங்களா 2 ராடு. ஆமாம், அப்படியே அடிச்சா போட்டு கடி மிஸ் ஆகிட்டு. ஆமாம், பிடிச்சிட்டு விட்டுட்டு. சரி, இந்த வகையில் ஏதாவது அடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம நண்பர் வந்து இதில் ராடு போட்டிருக்கிறாரு. இதில் ஒரு ராடு நிற்கிங்களா, அடுத்து ஒரு ராடு அங்கே இருக்குது, நான் காட்டுறேன். அப்படியே போனீங்கன்னா இங்கே ஒரு ராடு சரிங்களா. இதனால் மொரட்டரியில் பென். ஆமாம், பென் பேட்டில் 4 நல்லா மொரட்டரியில் போட்டிருக்கோம். மாடு அடித்தா தூக்குறதுக்கு. மாடு அடிக்குமான்னு தான் தெரியல. அடுத்து மீன் அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன மீன் அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆமாம், ட்ரை பண்ணுறோம். நைட் ஃபிஷிங் நம்ம பிரவுக்கு வந்து மீன் அடிச்சிருக்கு. என்ன மீன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நைட் ஃபிஷிங் வந்திருக்கோம், சொன்னோம்ல நாங்கள். நைட் ஃபிஷிங்கில் வந்து ராடு போட்டு மீன் வந்துக்கிட்டு இருக்கு. என்னால் அங்கே காட்ட முடியாது, மீன் கரைக்கு வரட்டும். மீன் தான் ஏங்க, அஞ்சாலங்க சொன்ன மாதிரியே பாருங்கங்க. மீன் அஞ்சால நல்ல ரவுண்ட் அடிச்சிட்டானே. எம்மா, முள்ள கட் பண்ணி தானே விடணும். எடுத்துடலாமா? சரி, ஏதோ மீன் போனி போட்டோம்ல. வந்துட்டு ஆனால் தூக்கில் தூங்கின மாதிரிலாம் கிடக்கான். தூக்கில் தூங்கிட்டானே. குண்டு கட் பண்ணியிருப்பானோ. இருக்கா? செம அஞ்சாலை. குண்டுக்குள்ளே தலையை ஓட்டியிருப்பானோ. பாருங்க, அஞ்சாலை தான். நாங்கள் மீனையே கண்டம் பண்ணிட்டோம். எதனால் அப்படின்னா மீன் வந்து இங்கே நம்ம அறுத்து எடுத்த இடத்துல முள் இருக்குது. ஏன்னா அஞ்சாலைக்கு பல்லு பயங்கரமாக இருக்கும். வேறு ஒன்றுமே ஆப்ஷன் இல்லை, அதனால் அதை வெட்டி விட்டுட்டோம். சரி, அடுத்து எதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து நம்ம தலைக்குமே மீன் அடிச்சிருக்கு. மப்பியில் இருக்கார், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அவர் ஃபேண்டுலாம் போட்டிருக்காரு, சட்டை மட்டும் வேக்காட்டுக்கு ஆகுது போட்டிருக்காரு. அடுத்துமே அஞ்சாலை தான் பிடிச்சிருக்கு பாருங்க. உயிரோட தான் இருக்குது, பந்து மாதிரி கிடக்கான். இதையுமே நாங்கள் இறக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இறைய பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கான். இவனே இறைய யூஸ் பண்ணி அடுத்த ரவுண்டு அடுத்த அடி எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டாரு பாருங்க. உயிரோடு தான் இருக்கான். அடிச்சிட்டாங்கப்பா. ஏ சாமி, அதுல கடிச்சிட்டு இருக்குது. இவ்வளோ நேரம் அஞ்சாலை கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போதாங்க குருவலை பிடிச்சிருக்கு. நல்ல சைஸ் தான். இது பிடிச்சா போதும். சூப்பர். மீன் சூப்பர் பாய்ண்ணே. அப்படியே ரிலீஸ் பண்ணிடுங்க. நைட் ஃபிஷிங்கில் குருவலை மீன் பார்க்குறதே ஆச்சரியமாக இருக்குது, அபூர்வமாக இருக்குது. சரி, ரைட்டு. நான் அப்பலே சொன்னேன் அந்த லைன் புடினேன்னு. அந்த லைன்ல கடிச்சிட்டு தானே இருந்துச்சு. பாசி ஆறுதே. என்ன ஏறிக்கு போகுது மீன் கிடைக்குது இல்லை. ஆமாம், தீட்டு வர வேண்டிதான். குருவலை பிடிச்சிட்டுல 1/2 கிலோ கூட இருக்கும். போதும். என்னதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கனவா. பெட்டிக்குள்ள போடுற மீன் பெட்டிக்குள்ள போகிற மீன். ஆமாம், பல்லு இருக்கும்ல. கடிக்கும். வாய்க்குள்ள கையை விடுவ நீ. பிரதருக்கு இப்போ ஒரு மீன் அடிச்சிருக்கு. என்ன மீன் பாருங்க, சைஸா கேளுங்க. மொரட்டு பீஸ், வலுவான பீஸ். சைஸை பாருங்க, மட்டும் போகணும் இருக்கு.
சின்ன மீன் தான். அவனுக்கு கூட இவ்வளோ பெரிய இறதை எப்படி? சரி, இறக்கி நல்லா இருக்கும். பாம்பன் பாலம் மாதிரி குத்தி விட்டுரும். வேற வழி கிடையாது. ஏன்னா இறை போடுற இறைய புள்ள தின்னுட்டு இருக்கு. அஞ்சாலையை குத்தி போட்டு மலத்திட வேண்டியதான் அந்த ரவுண்டு. பாப்போம். ஏதாச்சும் ரிப்பன் மாதிரி வருது அப்படின்னு பார்த்தா எப்படி நடக்க வெக்கு நடந்திருக்கும். எனக்கு ஐஸ் பாக்ஸ் தலையில தூக்கி விட்டாங்க. வாயனுக்கு அடுத்து ஒரு மீன். ஆமா, அங்க பாருங்க, இழுவே கேளுங்க. போட்டி நிறுக்கு நிறுக்கு. என்ன விடாதீங்க, சுறாவா இருக்கும். பால் சுறா போட்டி. பால் சுறாவே தான். போட்டி. ஆமா, நண்டு தான். பிடிங்க பிடிங்க. எப்படி இப்படி இப்படி அது பால் சுக்கு போருங்க பொறிக்கிறதுக்காகும். அடிங்க. எல்லாம் காலை பிடிச்சிருங்க பிரதர். காலை பிடிச்சிருங்க. நான் பொறிக்க தான் போகிறோம். அந்த நண்டு கூட போட்டு எதையும் பொறிச்சிடும். பாயனா ஒரே ஷாட்டில் பாருங்க, நண்டையும் பிடிச்சிருக்காங்க. அஞ்சாலையும் பால் சுக்கு. பாருங்க, இப்படி யாராவது பிடிச்சிருக்காங்களா சொல்லுங்க. அங்க பாருங்க. பயப்புள்ளியா வந்து மாட்டாங்க. உழப்பு கட்டிட்டு நம்மளுக்கு வந்து இது மண்டல இறங்காது ப்ரோ. இது பாருக்குள்ள தங்கு மீன் தான். இல்ல வேலை போல போட்டு அவர் வந்து காலை கையெல்லாம் நொறுக்கிட்டு இருக்காரு. இங்க அஞ்சால சுருண்டுட்டு இருக்கு. இதுதான் நைட் ஃபிஷிங், பாத்துக்கோங்க. இதுதான் இப்போது நிலைமை. ஐடியா கொடுங்க. அதான் ப்ரோ வந்து ஓடுற பாம்பே சின்ன பிள்ளையில பிடிச்சாலு. பாருங்க எப்படி பிடிச்சாரு பாருங்க. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கோம். பிடிக்க சொன்ன பிடிச்சிட்டாருங்க. இது என்ன எழுது. ஆனா பாம்பு வந்து விஷம்தான் ப்ரோ. இவன் பிடிச்சானா விட மாட்டானே. 2 அடுக்கு பல்லு, அதுதான் விஷயம். அதுக்கு ஒரு 2 பல்லு தான். நீங்க முதல்ல சொல்ல இல்ல, எல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வைதான். சரி, கீழே விட்டுருங்க. கீழே போட்டுருங்க. நல்ல ஆக்டிவா தான் இருக்கான். அந்த பாருங்க, இந்த பாருங்க. அவரு கைட்டு ஹேண்டில் பண்ணிட்டாரு. அது தொடுக்குல கிடக்குங்க, கிழிஞ்சு விழுற மாதிரி. செத்தியோட வந்திருக்கு. இல்ல ஓடியே போயிருக்கோம். சரி, என்னத்தையா 2 மீன் பிடிச்சிருக்கோம். பொறிக்கிறதுக்கு பிடிச்சிட்டாருங்க. சூப்பர்ண்ணே. அடுத்து மஞ்சள் அடிச்சு வேட்டை. நாங்க இதை பொறிக்க போறோம். சாலா என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. நடுராத்திரில முட்டை சப்ளை ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போ. நம்ம நண்பர் இப்பதான் தூங்கி லைட்டா ஒரு ரெஸ்ட் எடுத்து செஞ்சிருக்காரு. அண்ணா உங்களுக்கு ஆப்பாயிலா ஆம்லேட்டா? யாருக்கு ஆப்பாயிலா உங்களுக்கு ஃபுல் பாயிலா? நம்ம நண்பருக்கு நினைச்சிட போறாங்க. நான் கேமராக்கு இந்த பக்கம் இருக்கேன். பாருங்க, வெங்காயம் தக்காளி அனைத்தும் வெட்டியாச்சு. மாஸ்டர் கரெக்டா முடிச்சிட்டாரு. நண்டு கிரேவிக்கு பாதி முட்டை எடுத்து ஆட்டைய போட்டாரு. எம்மா எனக்கு தெரியுதுன்னு பார்த்தா சுத்தி உங்க வாய்க்குள்ளே தான்டா போய்கிட்டு இருக்கு. என்னடா நடக்குதுங்க? உங்களுக்கு ஒரு முட்டை தனியா இருக்கு. இல்ல, எத்தனை முட்டை தனியா இருக்கு? அப்படி என்ன கதை நடக்குன்னே தெரியலங்க. அத்தராத்திரில முட்டை ஓடிக்கிட்டு இருக்கு. போடுங்கல. எண்ணெய் ஊத்திட்டீங்களா? அதெல்லாம் ஆமாண்ணா, என்ன ஊத்துலையோ ஊத்திட்டேன். அந்த இப்ப எனக்கு உடையாம வேணும். ஏங்க, எனக்கு மட்டும் கரெக்டா உடைச்சு போட்டு அப்படியே ஓட விடுறாங்க. இந்த பாருங்க, என்ன பாடுபடுது பாருங்க முட்டை. ஐயோ, இருங்க, இது என்ன பண்றாங்கன்னு பாருங்க. என்ன பண்ண? சைனீஸ் ஸ்டைல் தான்.
கொத்து பரோட்டா. பெப்பரங்க ஸ்கிராம்பிள் டேக்குண்ணா உங்களுக்கு. இதை பாருங்க எங்க மாஸ்டரை பார்த்துக்கோங்க, இவ்வளவு நேரம் நல்ல தெளிவா போட்டு சாப்பிட்டாங்க. அதான் ஆப்பாயில். ஆனா நமக்கு மட்டும் ஏன்னு தெரியல 3 முட்டை உடைச்சிருக்காருங்க வரிசையா, ஒரு முட்டை கூட முழுசா போடல. என்ன நேரம் தான் தெரியல. ரைட்டு. ஸ்கிராம்பிள் டேக். காத்தே வர மாட்டேங்குது என்ன பாய். தலை அப்படி அப்படி ஒரு சுத்துங்க. வேண்டாம். செஃப் தாமு. முடிஞ்சது இப்போ. என்ன செய்ய? பாருங்கண்ணே, பிளேட்ல வைங்க, லேட்டிங் பண்ணுங்க. மணல போட்டு எடுக்க போறாரு. பாருங்க, முட்டையில ஆப்பாயில வீச்சு போட்டு வச்சிருக்கான் பாருங்க. அம்மா வீச் ஆப்பாயில் பாருங்க, இரவு நேரத்தில் முட்டை. நடுராத்திரி ப்ரோ, இரவு கிடையாது. நடுராத்திரியில் விடிஞ்ச முட்டையா. தம்பி மீன் அடிக்காத நல்ல பன் போல இருக்கான், பயங்கரமா இருக்கான். அடுத்து இரவு நேரத்தில் அடுத்த வேட்டை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதுன்னா நண்டு சதாம்பரம் பிடிச்சி வந்தார், பொடி நண்டு. அதை நாங்கள் கிரேவி வச்சு பிரியாணிக்கு சாப்பிட போகிறோம். பிரியாணி ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்த பாருங்க, வெறும் பிளேட் தான் கிடக்கு. இன்னும் ஒரு தட்டு உள்ளே வச்சுருக்குறோம். இல்லே இந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்க, அதுக்காக இப்போ கிரேவி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இந்த இதில் ஒன்று வச்சுருக்கோம். பச்சை மிளகா மாஸ்டர் அவரு. ஆஸ்திரேலியால இருந்து கூட்டு வந்திருக்கோம். கரண்டி கொண்டு வரல யாரும். ஏங்க உங்க கரண்டியை கொடுக்க வேண்டியதானங்க? அந்த கரண்டி உடைச்சு போட்டு அது முட்டை தான். அடுத்து தக்காளி நண்டை போட ஆரம்பிச்சாச்சு. அந்த பெரிய நண்டை காணும். அதானா இது? நான் ஒன்று பிடிச்சினாது எங்க? அதை தான் காணும், கால் மட்டும் தான் கிடக்கு. அதுதான் கேட்கேன். இது ஃபுல்லா குழி நண்டு இல்ல, பாயனை பிடிச்ச நண்டை காணுமே, கால் மட்டும் கிடக்கு பாருங்க. நானும் அதை நண்டை தேடினேன். இதுல கட்டி அது குழி நண்டு தான். இன்னும் வதக்கி முடிச்சுட்டு காட்டுவோம் சரிங்களா. இரவு நேரத்தில் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க வேட்டை. அப்படியே ட்ரையா ஒரு வரட்டி நண்டு ரெடி. சார் எப்படி இருக்குது மாடா வீடியோல பாக்குறதுக்கு. மாஸ்டர் மாஸ்டர் தான்பா. ஒண்ணுமே இல்லாம வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு அடிச்சு விட்டாரு பாருங்க. சாட்டு பாருங்க, இதுல சாட்டு பாருங்க. நண்டு வறுவல், பிரட்டல், நண்டு பிரட்டல். நீங்க என்னங்க ஆம்லெட் போட்டீங்க? எப்படி என்னையா ஆம்லெட்? ஆகா கிரேவி பாரு. அம்மா நண்டு சைஸ் எவ்வளவுதான். என்ன வாசம் சூப்பரா இருக்கா? அவர் வரட்டும் போது எங்க வர வரைக்கும் வந்துட்டு தரமா வந்துட்டு விரட்டி விட்டீங்களாண்ணே. நல்லா இருக்கு. நான் சாப்பிடலாம் இப்போ. சாம்பிள்லாம் தானே பார்த்தேன். சாதாம்பரோ சாதாம்பரோ இங்க பாருங்க. சாதாம்பரோ எங்க வாங்க, என்னீங்க எங்க பாருங்க, எங்க வாங்க. வாசத்தை வச்சு எழுப்பிட்டாங்க. அடிச்சாலுங்க பாண்டியம்மா சிஸ்டர். சூப்பரா இருக்கு. நல்லா மூக்கு மொழிமா லட்சணமா இருக்கு. நீ சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. எப்படி தரமா இருக்கா? ஒண்ணு கிடையாது, சும்மா சிம்பிளா போட்டதுக்கே இந்த நிலைமைனா பாத்துக்கங்களேன். அடுத்த 2 கிளம்புவோம். ஏ பாயனுக்கு தகவலே தெரியலப்பா. பாயனே பாயனே
பாயண்ணே ஐயோ மிஸ் பண்ணிடுவாரு போல தெரியுது. பாயானம் மட்டும் தான் பிடிச்சிருக்காரு. ஆமா டயர்ல பாயானம் தூங்கிட்டாரு. அது சரிதான். நம்மளாம் சும்மா இருந்ததுனால வந்து இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமா நம்ம ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரதர் நீங்க சாப்பிடுங்க. அதான் நீங்க சாப்பிடுங்க. எனக்கு இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு பாரு தம்பி. ஐயோ அது விடிய காலம் 3 மணிக்கு சாப்பிட முடியல. இதுக்கு லைட் சுவிட்ச் இது அதான் அழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அங்க சாடைய பாருங்க. பெத்த பிசியா படுத்தே விட்டாரையா? இல்ல என்ன கழிவு? கழிவே கிடையாது. காலையில தான் தெரியும் கழிவு என்னன்னு. அவன்தானே அந்த வேலையை எங்க சாதாரண எட்டி எடுக்க முடியலங்க. இருக்கு. அவ்வளவு பொறுமையா நாங்க கிளீன் பண்ணிருக்கோம். நம்ம தம்பி மட்டும் தான் கரெக்டா ஃபாலோ பண்றான் ரூல்ஸை. நண்டு கிரேவி பிரியாணி. என்ன பிரியாணில? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. கடைபிடிக்கிறது வந்து தம்பி மாதிரி யாரும் கடைபிடிக்க முடியாது. யாரும் இப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆமா ரொம்ப ரிஸ்க், ஹைலி டேஞ்சர். இந்த வீடியோ பார்க்காதீங்க. அப்போ நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. நாங்க பொறுப்பு இல்லை. பிரதருக்கு இப்போதான் ஒரு மீன் அடிச்சிருக்கு. விடிய காலம் மணி கரெக்டாக 4 மணி. என்ன வருது அப்படின்னா சின்ன சைஸ் மீன் தான் வரும். குருவலை 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 பாருங்க. வா ஒரு மீனை பிடிக்க முன்னே கரையெல்லாம் கிடக்க என்ன ப்ரோ? கரையில தான். நாங்களும் லாங்காஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். டயர்ட் ஆகிட்டோம் ஒரு வழியா. இப்போ தான் அடுத்த குருவலை எடுக்குது. எவ்வளோ நேரம் ஒன்று பிடிக்க? நல்ல வகுப்பு. அடி ஏற்றிட்டீங்களோ? கொறிச்சிக்கிட்டே இருக்குன்னாங்க. டபக்குன்னு ஒரு ரீல் இழுத்தோன்னு ஊக்கப்பாயிட்டு. ரைட் அடுத்ததான் அடிக்கான்பா. இன்னைக்கு வந்து நைட் ஃபிஷிங்கு, தரமான ஃபிஷிங். 3 குருவலை, அது போக ஒரு சட்டி நிறையா நண்டு. அது நண்டு எது சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நண்டு. ஒவ்வொரு ஏரியாவில் அடித்தோம்னா சைஸாக அடிக்க முடியும். அந்த ஏரியாவில் நண்டு கூட அடிக்க முடியும்பா. அவளாம் தண்ணிக்குள்ளே தான் நிற்கும். மீனை பிடிக்கணும்னு பார்த்தா ஒரு மீன் கடிக்க மாட்டேங்க. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிங்க. என்னப்பா அவன் பிடிச்சி போகிறான் இவன் பிடிச்சி போகிறான், உங்களுக்கு மட்டும் கடிக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டீங்க. நாங்களும் தெருவா அலையிறோம். ஒன்றும் இனிமேல் நாங்கள் வந்து இந்த மீன் பிடிக்கிறதே கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைக்கலான்னு நினைக்கிறோம். கடல் தண்ணியில் நல்ல தண்ணி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டே வருவோம். சரிங்களா? இப்போதைக்கு என்னால் நல்ல தண்ணி வீடியோ தான் கொடுக்க முடியும். இன்னும் ஒரு 10 நாள்கிட்ட ஆயிரும். காற்று சரியில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. நீர்வாடு சரியில்லை. குப்பை அதிகமாக ஏறுது. நிறைய பஞ்சாயத்து இருக்குது கடலில். சதாம்பரோடம் பாவம் வந்து அவர் ராடு கூட போடலைங்க. அந்த நிலைமை நீடிக்குது சார். அந்த நிலைமையில போய்கிட்டு இருக்கு. இன்னும் பாயண்ண அந்த கல்லில் போய் போடுமா அப்படின்னு கேட்காங்க. இன்னும் ராடை சுற்றி வைக்காம தெரியுமா? ஐயோ கடவுளே, அந்த அளவுக்குலாம் இருக்குது. சிரிச்சு தான் ஆற்ற வேண்டி இருக்குது மனசை. ஏன்னா நடந்து வந்த தூரமே 1 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கோம். சர்ப்பில் ஐஸ் பாக்ஸுன்னு இவ்வளோ பொருளையும் தூக்கி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு வெக்கடுன்னு வந்ததுக்கு 1 கிலோ மீன் கூட பிடிக்க முடியல. அதுதான் நெசம். நீ பார்க்கலையே பிடிய அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஃபுல்லாகவே ஒரு மீன் 1 மணிக்கு, இன்னொரு மீன் 4 மணிக்கு. ஆமாம், அது 200 சைஸ்ல. ஆமாம்.
இதில் பிடிச்ச மீன் ஃபுல்லாகவே வெறும் அஞ்சாலை மட்டும்தான் அடிச்சுது. நாங்கள் வந்து காய்ச்சியில் காட்டாத போதுமே ஒரு 2-3 அஞ்சாலை பிடிச்சி வெளியே போட்டோம். என்னடா இது கம்ம இதே தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. வேறு எந்த மீனுமே ஸ்ட்ரைக் கிடையாது. குருவலை இந்த 3 குருவலை தான் அந்த சின்ன சைஸ் அடிச்சுது. மற்ற எந்த மீனுமே ஆக்டிவிட்டி இல்லை, பாறை எதுவுமே இல்லை. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய். எதனா சொல்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல பாஸ்.